2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி கோலாகலமா ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் தென்னாப்பிரிக்க பிளேயர் ஐடன் மார்க்ரமை கழட்டி விட்டுட்டு ஆஸ்திரேலியாவோட பட் கமின்ஸை புதிய கேப்டனா அறிவிச்சாங்க. கடந்த வருடம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த SA20 T20 தொடரில் ஐடன் மார்க்ரம் தலைமையில ஹைதராபாத் அணியோட கிளையான ஈஸ்டர்ன் கேப் முதல் சீசன்லேயே கோப்பையை வின் பண்ணாங்க. அதன் காரணமா கென் வில்லியம்சனுக்கு பதிலாக ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியோட கேப்டனா நியமிக்கப்பட்டாரு. இருந்தாலும் அவரோட தலைமையில் 2023 ஐபிஎல் தொடரில் சுமாரா விளையாடின ஹைதராபாத் அணி லீக் சுற்றோட வெளியேறினாங்க. அந்த நிலைமையில 2024 SA20 T20 தொடரில் மறுபடியும் அவரோட தலைமையில் ஈஸ்டர்ன் கேப் அணி 2வது கோப்பையை வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சாங்க. அதன் காரணமா ஐபிஎல் தொடரில் அவர் ஹைதராபாத் அணியோட கேப்டனா நீடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பை ஆகிய 2 ஐசிசி கோப்பைகளை ஒரே வருடத்துல ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணி கொடுத்த பட் கமின்ஸை ஹைதராபாத் புதிய கேப்டனா அறிவிச்சாங்க. இந்த முடிவுக்கு ஹைதராபாத் அணியோட முதன்மை உரிமையாளரான காவ்யா மாரன் முக்கிய காரணமா இருப்பார் அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க. ஏன்னா சமீபத்திய வருடங்கள்ல அவர் தான் பட் கமின்ஸ் உட்பட பல பிளேயர்ஸை பெரிய தொகைக்கு வாங்குவதும் கழட்டி விடுவதுமா இருந்துட்டு வராரு. இந்த நிலைமையில ஐடன் மார்க்ரம் நீக்கப்பட்டு பட் கமின்ஸ் ஹைதராபாத் அணியோட புதிய கேப்டனா நியமிக்கப்படுவதற்கு நியூசிலாந்து முன்னாள் பிளேயர் டேனியல் வெட்டோரி தான் காரணம் அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி தனது யூடியூப் பக்கத்துல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, பலரும் ஆச்சரியப்படுற வகையில பட் கமின்ஸ் கேப்டனா நியமிக்கப்பட்டதுல காரணம் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு வழி விடுறதுக்காக ஐடன் மார்க்ரம் நீக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஏமாற்றமா அமைஞ்சது. குறிப்பா SA20 தொடர்ல அடுத்தடுத்த கோப்பைகளை வின் பண்ணின பின்னாடியும் ஐடன் மார்க்ரம் நீக்கப்பட்டிருக்காரு. ஹைதராபாத் அணியிலையும் பயன்படுத்தப்பட்ட அவரு சிறந்த கேப்டன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவர் நீக்கப்பட்டது எனக்கும் தென்னாப்பிரிக்க ரசிகர்களுக்கும் ஏமாற்றம். இருந்தாலும் இது ஹைதராபாத் அணியோட நன்மைக்கு என்றால் அப்படியே இருக்கட்டும். இந்த முடிவில் ஆஸ்திரேலியா அணியோட துணை பயிற்சியாளராக இருக்கிற டேனியல் வெட்டோரி சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்றதால எனக்கு ஆச்சரியமும் இல்லை. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் இந்த முடிவில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அந்த வகையில் ஆஸ்திரேலியர்களோட சுவை ஹைதராபாத் அணிலையும் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.